ஐபிஎல் மூவிக்கான ஆடியோ ரைட்ஸை சரிகமா மியூசிக் வாங்கியிருக்காங்க. இதை அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. தமிழ் படம் 3 மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இப்போ போய்கிட்டு இருக்கு. மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே வந்துடும். டிமாண்டி கல்யாணி 3 மூவிக்கான ஷூட்டிங் இப்போ சென்னையில் போய்கிட்டு இருக்கு. இவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ சென்னையில் மூவிக்கான கீ சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கீ சீன்னா மூவில வரக்கூடிய ஒரு சில கனெக்ஷன் சீன்ஸ். பிரபாஸோட அடுத்த மூவிக்கான டைட்டில் லுக்கு நாளைக்கு வரப்போகுது. இதை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு பீரியாடிக்கல் படமா வரப்போகுது. 1932 நடக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை இருக்க போகுது. சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு கம்பள ஒரு படம் ஒன்று வரப்போறதா ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. நானும் சொல்லியிருப்பேன். இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறதா நியூஸ் வந்துச்சு. இப்போ இந்த மூவிக்கான ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்டா பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த மூவிக்கு அனிருத் மியூசிக் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். துருவ் விக்ரமோட பைசன் படம் இப்போ வரைக்கும் 35 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மூவிக்கு தமிழ்நாடுல மட்டும்தான் வசூல் வந்துகிட்டு இருக்கு. மற்ற ஸ்டேட்லாம் பெருசா வசூல் வர்றது இல்ல. தமிழ்நாடு வசூல் மட்டுமே அப்படி பார்த்தா 35 கோடி கிட்ட வந்துருச்சு. மற்ற ஸ்டேட்ல 5 லட்சம் 6 லட்சம் இப்படிதான் வந்திருக்கு. தமிழ்நாடு வசூல் மட்டும்தான் பெரிய அளவுல இருக்கு. பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படம் இப்போ வரைக்கும் 95 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அஃபிஷியலா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வசூல் சேர்த்தா 100 கோடிக்கு மேல இந்த படத்தோட வசூல் வந்துரும். பிரதீப் ரங்கநாதனுக்கு ஹேட்ரி ஹிட் இந்த மூவி. ஒர்க்கிங் டேலயுமே பாத்தீங்கன்னா பைசன் அண்ட் டியூட் இந்த 2 மூவிக்கான வசூலும் பெரிய அளவுல குறையல. ஓரளவுக்கு நல்லாவே போய்கிட்டு இருக்கு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன மூவிஸ்ல இந்த 2 மூவிஸ்மே வின்னர்ஸ் தான். ஜனநாயகன் மூவிக்கான அப்டேட் இந்த மாசம் வரப்போறதா நியூஸ் வந்துச்சு. ஆனா கரூர் விஷயம்னால அந்த அப்டேட் தள்ளி போயிடுச்சு. இல்லனா தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கணும். இப்போ வந்திருக்கிற நியூஸ் படி நவம்பர்ல இந்த சாங் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. நவம்பர்ல இருந்து ஜனநாயகனோட அப்டேட் வர ஸ்டார்ட் ஆயிடும். அதே நவம்பர்ல இருந்து தான் சிவகார்த்திகேயனோட பராசக்தி அப்டேட்டும் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த 2 படங்களுமே பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் வரப்போகுது. இந்த 2 மூவிஸோட அப்டேட்டும் நவம்பர்ல இருந்து வர ஸ்டார்ட் ஆயிடும். ஜெயிலர் 2 மேக்கிங் வீடியோ யூடியூப்ல இல்லையான்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு யூடியூப்ல விட்டுட்டாங்க, செக் பண்ணி பாருங்க. சூர்யா சுதா கொங்கரா கம்போல திரும்ப படம் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. இதுக்கான டாக்ஸ் முன்னாடி போயிருக்கு. புறநானூறு படம் தள்ளி பண்ணதுக்கு அப்புறம். ஆனா திரும்ப அந்த கம்போ ஒன்னும் சேரல. ஃபியூச்சர்ல வேணா எதிர்பார்க்கலாம். இட்லியோட படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. டீசெண்டா தான் போயிருக்கு. நல்ல மூவி தான், நல்ல ரிவ்யூ வந்துச்சு. ஆனா காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆனதுனால இதோட வசூல் பெரிய அளவுல குறைஞ்சிருச்சு. தனியா வந்திருந்தா இன்னும் பெரிய வசூல் இந்த படத்துக்கு வந்திருக்கும். ஜீவாவோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. தலைவர் தம்பி தலைமையில்னு ஒரு மூவிக்கான டீசர் வந்திருக்கு. டியூட்டோட பட்ஜெட் எவ்வளோ, இது எவ்வளோ பிரேக் ஈவன் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி தனியா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போடுறேன். வீரதீர சூரன் பார்ட் 1 எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. பார்ட் 2 அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகல. அதனால பார்ட் 1க்கான ஷூட்டிங் இன்னும் அவங்க ஷூட் போகவே இல்லை. மதராசி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். இது ஆவரேஜா தான் போயிருக்கு. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் நேரம். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன்.